உங்க பேர் என்ன? கவி. உங்க படிப்பு உங்க ஃபேமிலி எல்லாத்து கூட கம்பேர் பண்ணும் போதும் நாங்கள் வந்துட்டு கம்மியாக தான் தெரியுறோமே. நம்ம சேருவோமோ மாட்டோமோ தெரியல. உங்கள் மேலே ஆசை வைக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை நான் சொல்லலாமா கூடாதானும் தெரியல. உங்களை பார்த்துட்டே இருந்தப்போ கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இல்லை. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது போல. எல்லாரும் படிப்பிஸ்டாக இருக்காங்க அவங்க குடும்பத்தில். ஐயோ முருகா, இந்த பொண்ணை எப்படியாச்சும் என் கூட சேர்த்து வைப்பா. கவி, நம்ம சேருவோமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? இப்போ எங்கள் ஃபேமிலி இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் எது மேலேயும் ஆசைப்படவே கூடாது. விதுன் ஏன் தான் இப்படி பண்ணானோ? இவனை நினச்சே எனக்கு பாதி தலைவலி வந்துடுச்சு. இனி கொஞ்ச நேரம் எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது. அப்போ தான் தூக்கம் வரும். இல்லாட்டி எல்லாத்தையும் நினச்சி டென்ஷன் தான் ஆகும். முருகா, கூடவே இருந்து காப்பாத்து. விதுனை நினச்சி கஷ்டத்தில் உறக்கமே வரல. உறங்குறதுக்கே விடிஞ்சிடுச்சு. இப்போ லேட்டாக எழுமிட்டு பிள்ளைங்கள நான் எப்படி தான் ஸ்கூல் காலேஜ் அனுப்புவேன்னு தெரியல. அம்மா, ஃபுட்டெல்லாம் ரெடி ஆச்சாம்மா? இல்லைம்மா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவான். இன்னைக்கு கிளம்பி போக வேண்டியது தான். அம்மா இன்னும் சோகத்திலே தான் இருக்காங்க போலயே. அம்மா சொல்லுமா நவமித்ரா. இன்னும் அதை போட்டு மனசுலேயே நினச்சி குழப்பிட்டு தான் இருக்கீங்களாம்மா நீங்கள்? மறக்க முடியலம்மா. என்னம்மா நீங்கள் இன்னும் அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருங்கம்மா, அண்ணன் வரட்டும். அண்ணன் வந்ததுக்கப்புறம் அண்ணன் கூட எங்கன்னா கரங்க போயிட்டு வாங்க. ஒன்று கோவில் போயிட்டு மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லாட்டி பீச்சுக்கா பார்க்குக்கா எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. அண்ணன் கூட கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் எதனா பேசுவான், அதை மட்டும் காதில் வாங்குங்க. தேவையில்லாமல் போட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கோயிலுக்கு தாம்மா போகணும். பீச்சு பார்க்குன்னு எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு? ஆனால் நான் கோவில் போய் தாம்மா ஆகணும். கோவில் போனால் தான் எனக்கு கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்கும். இது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எனக்கு மனசே இன்னும் சரியாகலைம்மா. அவ்வளோ காயத்தோடு தான் இருக்கனே நான். சரி, அது ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. கோயில் போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிம்மா. அப்புறம் ஃபுட்டு எதுவும் இன்னும் ரெடி ஆகலம்மா. நீங்கள் போகும்போது ஹோட்டலில் வாங்கிட்டு போங்க. அப்படியா? சரி பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு நாள் தானே, பிரச்சனை இல்லை. நான் ஆனால் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றேன். சரிம்மா, உன் இஷ்டம் போல் எங்கிட்டனாலும் வாங்கி சாப்பிடு. சரிங்கம்மா. அம்மா, ஆட்டோ சவுண்டு கேட்குது பாருங்க. அண்ணன் வந்துட்டான் போல. நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. நீங்கள் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க, சரிங்களா? வாண்ணே, போகலாமா? விதுன் இன்னும் கிளம்பலையா? எனக்கு தெரியாதுண்ணே. விதுன், நீ கிளம்பலையா இன்னும்? எங்க இருக்க? இங்க வா. நீ சொல்லுண்ணே. நீ ஸ்கூல் கிளம்பலையா? நாளையிலேருந்து வரேண்ணே. சரி, ஓகே, நாளையில இருந்தே வா. நவமித்ரா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தியா? தூங்கி எழும்பிட்டாங்களா? எழும்பிட்டாங்கண்ணே. ரொம்ப சோகமாக இருக்காங்க. கிச்சனில் தான் இருக்காங்களே. சரி, நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வாண்ணே, காலேஜ்க்கு வர டைம் ஆச்சுல்ல. வரேன். நான் ரெடி ஆயிட்டுமா. இனி கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவான். இன்னைக்கு கிளம்பி போக வேண்டியது தான். சொல்லு அதீப். என்னம்மா இன்னும் அதையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தம்பியே சாரி சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்கு அதையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? சரிப்பா, ஒன்றும் இல்லை, விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு இப்போ கோவப்பட்டுட்டு இருக்க? பின்ன அவன் சாரி கேட்டு முடிஞ்சாச்சு. நேற்று நைட் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சு. இன்னமும் எதுக்கு நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கீங்க? சரிப்பா, இனி நான் நினைக்க மாட்டேன். சரிம்மா, நான் தங்கச்சியை போயிட்டு விட்டுட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. காலையில் எழும்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சுப்பா. அதனால் என்னால் சமைக்க முடியல. தங்கச்சிக்கு கேன்டீனில் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துரு அவளுக்கு, சரியா? அது நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் அது கவலைப்படாதீங்க. சரிப்பா, பார்த்து கூப்பிட்டு போ. சரிம்மா. சரி வா நவமித்ரா, நம்ம போகலாம். வந்து உட்காருமா.
அந்த வரேன் அண்ணே. மறக்காத, நான் சொன்ன மாதிரியே அம்மாவை எங்கேயாச்சும் கோயிலுக்கா எதுக்காச்சும் கூட்டிகிட்டு போ. ஏதாவது பேசி மைண்டை வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி விடு, சரியா அண்ணே? சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். உன் ஃப்ரெண்டு இப்போ வந்துடும்ல? அவள் இப்போ வந்துடுவாண்ணே. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். மறக்காம கேன்டீனில் வாங்கி சாப்பிடு, சரியா? காசுலாம் கொடுத்துட்டல, இனி நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாய். மறக்காதண்ணே, அம்மாவை கோயில் கொண்டு போ. சரி சரிம்மா, மறக்காம நான் கொண்டு போகிறேன். ம், கொஞ்சம் தள்ளி போய் நிற்கலாம். இங்கே ரோடு கிட்டேயே நிற்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ என்ன இன்னும் காணலை? அவமித்ரா, எத்தனை வாட்டி கேட்குறான், சொல்ல போறியா இல்லையாடி நீ? ஏய், என்னடி சொல்லணும் உனக்கு? ஏன்டி நீ இப்போ என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்க? என்னதான் நடந்துச்சு சொன்னா தானே தெரியும் எனக்கு. ஒருவேளை வருணோட ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பார்த்துட்டு வந்தியா? கண்டவங்களையும் பற்றி என்கிட்ட பேசாத. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி, ஓகே ஓகே, கூல் டவுன் கோவப்படாத. என்ன நடந்துச்சு சொல்லு. எதுவும் சொல்கிற நிலமையில நான் இல்லடி, வீடு. பஸ் ஸ்டாப்பில் நீ நின்றுட்டு இருந்தப்போ கொஞ்சம் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி என்ன நீ பார்த்தப்போ அவ்வளோ கோவப்பட்ட. அதோடு இன்னும் அதே கோவப்பட்ட முகமாக தான் இருக்கு. என்ன தான் ஆச்சு? நான் கேட்க மறந்துட்டேன். விதுன்னு என்னானா? ஒழுங்கா ஸ்கூல் போயிட்டு வந்தானா நேற்று? கேட்டுட்டா. இனி டென்ஷன் தான் ஆகும். என்ன அந்த பக்கம் திரும்பி என்ன யோசிச்சுட்டு வர? ஒன்றும் இல்லடி. விதுன் ஸ்கூல் போனானா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு. இல்லடி, அவன் ஸ்கூல் போகலை. என்னது, ஸ்கூல் போகலையா? ஏண்டி? அந்த பொறுக்கின்னா என் அண்ணன் இறக்கி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொறுக்கி எங்கேயோ கறங்க போயிருக்கு. ஏதோ 2 ஆணுங்க வந்தானுங்களாம், அவனுங்க கூட போச்சான். போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்திருக்குது. வீட்டில் அண்ணன் பார்த்துட்டு நல்லா டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இனி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அம்மா நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடி என்ன சொல்கிற நீ? ஆமாம், நடந்ததை தான் சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ கோவத்தில் இருக்கேன். விதுன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. நான் மட்டும் என்ன நினச்சா பார்த்தேன் என் தம்பி இப்படிலாம் பண்ணுவான்னு? சே, நிஜமாக சொல்ல போனால் அவனை இப்போ என் தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடி. அப்படிலாம் சொல்லாதடி. பாவம் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான், விடு. யாரு அவனா சின்ன பையன்? நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேனே. நேற்று தான் அவனோட சுயரூபம் தெரிஞ்சிச்சு. இனி நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனி என் முகத்தில் கூட முழிக்காதன்னு சொல்லிட்டேன். என்னடி பாவண்டி அவன். நீங்களாம் தானே இருக்கீங்க, அவனுக்கு வேற யார் இருக்கா? இப்போ சொன்னியே, இது கரெக்டு. நாங்கள் தானே இருக்கோம். எங்களை பற்றி ஏதாவது யோசிச்சானா அவன்? இப்படி பண்ணிட்டு வந்திருக்கானேடி. எனக்கு நேற்றுலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆச்சுடி. அந்த அளவு கோவம். ஏண்டா இவன் இப்படி பண்ணான்னு நினச்சி அவ்வளோ கோவம். சரி சரி, கோவப்படாத, விடு. சரியாகும். காலையில் ஏதாச்சும் சாப்பிட்டியா? இந்த டென்ஷனில் எனக்கு எல்லாம் இறங்கிடும் நான் சாப்பிட்றதுக்கு. போடி. லூஸு, அப்படிலாம் சொல்லாத. வா, என்கிட்ட இட்லி இருக்குது, சாப்பிடலாம் 2 பேரும். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. லூஸு, அப்படிலாம் சொல்லாத, ஒழுங்காக வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. எனக்கு பசிக்குதுப்பா, நான் போய் சாப்பிட போகிறேன். போ, நல்லா கொட்டிக்கோ. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கொட்டிக்க தான் போகிறேன். போ. சும்மா கேளுடி, இந்த ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடு ப்ளீஸ் டி. எனக்கு வேண்டான்னா விடு அனினா. அது ஒன்றும் எனக்கு தெரியாது, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்தா அக்காமி. சாப்பிட ஒழுங்கா. நல்லாயிருக்கும். அம்மா சமைச்சதுடி, நல்லா தான் இருக்கும். கோல்டு வின்னருக்கு ப்ரமோ கொடுப்பிட்டு தான். அப்பா, இப்போ தாண்டி வயிறு ஃபுல்லாச்சு. சரி வா போகலாமா? போகலாம். மேடம் நார்மல் ஆகிட்டீங்க போல. குழப்பம் இல்லை. அது சரி. ஒரு இட்லி உள்ள போனதும் மேடம் சரி ஆயிட்டீங்க. இப்போ கிளாஸ்க்கு போகலாமா, இல்லாட்டி நீ இங்கேயே இருக்க போறியா? வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும். அப்போ மூடிட்டு வா. என்னம்மா, கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கீங்க போலயே.
போதும்ப்பா. கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு லேசாக இருக்கு. அவ்வளோதான். இதை போயிட்டு மனசுலையே போட்டு நைட்டு ஃபுல்லாக குழம்பி இருக்கீங்க. என்னப்பா பண்ண சொல்கிற? எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆஹா, அது ஒன்றும் நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது, விடுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி நீங்கள் யோசிக்கவே கூடாது அதை பற்றி, சொல்லிட்டேன். சரிப்பா. சரிங்கம்மா, நான் விதுனை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏன்பா? இல்லைம்மா, சின்ன பையன்ல அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். நம்ம அதையே போட்டு சொல்லி அவனை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு, வெளியே கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரிம்மா, கிளம்புறேன். ம். விதோன். வரேன்ண்ணே. அண்ணே கூப்பிட்டியா? ஆமாண்டா, அண்ணன் கூட கொஞ்ச நேரம் வெளியே வரியா? எங்கண்ணே? ஓ, எங்கன்னு சொன்னாதான் வருவீங்க சார், அப்படிதானே? அப்படிலாம் இல்லைண்ணே, சும்மா கேட்டேன். இல்லைடா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம், கடைக்கு எங்கேயாச்சும். வரியா? இல்லைண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். அடடே, யாராது விதுனா இப்படி சொல்றது? நான் தான், வேற யாரும் இல்லை. சரி வா, போயிட்டு வரலாம். சரிண்ணே. அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. ம். அம்மா அம்மா சொல்லு. அண்ணன் கூட போயிட்டு வர வெளியே. ம். சரி வாடா போலாம். ம், சரிண்ணே. அம்மா போயிட்டு வரோம். சரிப்பா. பாய்மா. பார்த்து போ. சரிம்மா. அதித் பேசி விதுன் மனசை எப்படியாவது நல்லபடியாக மாற்றிடுவான். அதனால நம்ம பயப்பட வேண்டாம் இனி. என்னடா கள்ளப்பையிலே அமைதியா இருக்க? அது வந்துண்ணே, வந்து உனக்கு என் மேலே கோவமே இல்லையாண்ணே? கோவம் இருக்குதான், என்ன பண்றது? தம்பியா போயிட்டியே, மன்னிச்சு விட்டு தான் ஆகணும். மன்னிச்சிடுண்ணே, இனி இது போல் எப்பயுமே பண்ண மாட்டேன். தெரியும்டா, அதை விடு, பரவாயில்ல. சரிண்ணே. நீ நல்ல பிள்ளையா இருந்தாலே போதும்டா. அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது போல நினச்சி அம்மா நைட்டு தூங்கவே இல்லை. விடிஞ்சு தூங்கியிருக்காங்க. காலையில் எழும்பி சமைக்க முடியாத நிலைமையாயிடுச்சு. அக்கா கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட போகிறாளே, தெரியுமா? அப்படியாண்ணே? அம்மா காசு கொடுத்து விட சொன்னாங்க கேன்டீனில் வாங்கி சாப்பிட சொல்லி. நானும் கொடுத்து விட்டேன். வாங்கி சாப்பிட்டாலோ என்னமோ ஃபோன் பண்ணி கேட்கணும் அவகிட்ட ஒரு தடவை. எல்லாம் என்னால தான் இல்லைண்ணே. எல்லாம் உன்னாலையா இருந்தாலும் பரவாயில்ல, இனி நீ ஒழுங்கா இரு, அவ்வளோதான். இல்லைண்ணே, இனி யார் கூட்டாலும் போகவும் மாட்டேன், ஒரு தப்பும் பண்ணவும் மாட்டேன். சரிடா தம்பி, வாக்கு மறக்காத. மறக்கவே மாட்டேன். நல்லது. ஆமாம், நம்ம இப்போ எங்கண்ணே போகிறோம்? வேற எங்க? கடைக்கு தான். என்னென்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்? ஏண்டா, பின்ன போயிடலாமா வீட்டுக்கே? வேண்டாம் வேண்டாம், வா கடைக்குள்ளே போகலாம். சரி வா. என்னடா இது, சூப்பர் மார்க்கெட்டே காலியா இருக்கு, யாரையுமே காணல. அண்ணா, இது என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இவ்வளோ காலியாக இருக்கு? நானே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா வாண்ண, நம்ம போயிடலாம், இல்லாட்டி நம்ம எதுலையாவது கேஸில் மாட்டி விட்டுற போகிறாங்க. இவன் ஒருத்தன், வாடா. ம். போ, வேணுன்றதெல்லாம் எடுத்துக்கோ. சரிண்ணே. எங்க மேடம் ஆளையே காணல. அந்த பக்கம் போய் பார்ப்போம். விதுன், நீங்க இருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் எடு. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும், அதை எடுத்துட்டு நான் வரேன். சரிண்ணே, நீ போயிட்டு வா. தூ இருக்காங்க. எப்போ சூப்பர் மார்க்கெட் உள்ள வந்தாலும் ஏதாவது ஒன்று கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறது தான் இவங்க வேலை. ஆமாம், அவங்களும் இங்கே வேலை தானே செய்ய வந்திருக்காங்க, பின்ன சும்மாவா இருப்பாங்க? இனி மேலே இருக்க மாவை எடுத்து எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். எப்படியோ எடுத்துட்டேன். நெஞ்சுக்குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேற இடம் இல்லையா?
மழை துளி தொல்லையா அட அடை மழை காக்க எண்ணம் இல்லையா சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது அடி பூகம்ப வேளையிலோ இருவான் கோரிக்கலை கொள்ளும் தேகத்தை அணைத்து விடு சுடும் தீ கூட அணைந்து விடும் அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவர்ண குளிரது குளிரது இரு உயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது பார்த்து. தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ. ஆ என்ன? இல்லை பரவாயில்லன்னு சொன்னேங்க. ம் ஐயோ விதுன் என்ன ஆனான்னு தெரியலையே. அவனை போய் பார்ப்போம். விதுன், சொல்லுண்ணே. என்ன தேவையானதெல்லாம் எடுத்தியா? ஆ எடுத்துட்டேண்ணே. சரி போலாமா? ம் போகலாம். பேஸ்கெட் மறக்காம எடுத்துட்டு வா. சரிண்ணே. அண்ணன் நான் போய் பில் போடுறேன். சரிடா. முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டை. அண்ணே சொல்றா. 457. இதோ வரேன். கரெக்டா இருக்கா? போலாமா? போகலாம் சார். தேங்க்யூ. போயிட்டு வரேன் கவி. ம்